பக்கத்து வயதாரர் கோவாலு அப்பவே சொன்னார், அண்ணே யோசிச்சு செய்யாதீங்க, அவசரப்படி தென்னம்பிள்ளை போடாதுன்னு. அவர் பேச்சை கேட்காம தென்னம்பிள்ளை போட்டு விட்டேன். இந்த ஆளு என்னன்னா வருஷம் 3 போகும் வெள்ளம் போட்டு நல்லா ஜோரா வெள்ளம் போட்டுக்கிட்டு இருக்காரு. காமட்டத்தில் கை வைக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? இப்படி யோசிச்சுட்டு இருக்கிய? அதுதான் கோலம் கேக்குறீங்க. அப்பயே சொன்னீங்க, அண்ணே தென்னம்பிள்ளை போடாத, யோசிச்சு செய்யுங்க, பக்கத்துல எல்லாம் நாங்கள் வெள்ளாம போட்டுட்டு இருக்கிறோம், நீ தனியா போய் தண்டாரு தென்னம்பிள்ளை போடாதீங்க, சரிப்பட்டு வராது சொன்னீங்க. நான் கேட்க மாட்டேன்ட்டு பெருமைக்கு ஆட்டை கட்டி ஐரமணியை பிடிச்ச நிறையா போட்டேன். வளர்ந்துச்சு மரம், குறும்பியா கொட்டுது, பத்தாத்துக்கு கலந்து போட்டு எல்லாத்தையும் ஊசி தள்ளுது, காண்டாமரம் கொண்டு அடிக்குது, காப்பு குறைவா இருக்கு. காப்பு குறைவா இருந்தாலும் விலை நிர்ணயம் இல்லை, ஒரே விலை விற்க மாட்டேங்குது, விலை குறையுது அப்புறம் ஏறுது. நம்ம காவிரி டெல்டா நெல்லுக்குன்னு உள்ளது. நெல்லு போடுற இடத்துல போய் நீங்க தென்னம்பிள்ளைய போட்டு விலை இல்லைங்க, ஊருக்கே சோறு போடுறோம் நம்ம. இப்ப நம்ம சோத்துக்கு நீங்க தென்னம்பிள்ளைய போட்டதுனால நம்ம கையெழுந்த இடத்துல நம்ம நிக்க வைப்போம். இல்லை நீ சொல்றது சார் தானே, விவசாயம் பண்ணிட்டு தான் நானும் ஆர்வம் பண்ணேன். ஆனா கால கோளாறு, நடவல் கிடைக்கல, நாட்டுப்படி ஆள் கிடைக்கல, உழுவுறதுக்கு ஆள் வர மாட்டேங்கிறான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், விட்டு ஆள் வரல ஒன்றும் இல்லைன்ட்டு தென்னம்பிள்ளை போட்டா வாய்க்கால் எடுத்து மோட்டார் போட்டு விட்டு தண்ணி பாஞ்சிடும், அது போல தேங்காய் காய்க்க பொறுக்கொண்டு விட்டு போகலாம்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் பாருங்க எல்லாம் மாறி போச்சு, நடுவுக்கு ஆள் பஞ்சமே இல்லை, வடக்கேந்து வர்றாங்க. நீங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் இங்க வேலையில வடக்குள்ள ஆளுக்கும் வேலை கிடையாது. எதை எடுத்தாலும் மிஷினரியா போச்சு. A to Z வரையும், நாட்டுறதுல இருந்து கருதறுக்கிறதுல இருந்து பிஎன்சி நெல் போடுற வரையும் எல்லாமே மிஷினு. இனி மனுஷனுக்கு வேலையே இல்லைன்னே. எல்லாம் விவசாயி தான், தென்னை மரமும் விவசாயம் தான், நெல்லும் விவசாயம் தான். ஆனா நெல்லுக்கு விலை நிர்ணயம் இருக்கு, இந்த கொப்பரைக்கு விலை நிர்ணயம் இல்லை. இந்த மாதிரி விவசாயம் பாதிக்குது இல்ல. அதான் அரசாங்கம் கரணை பார்த்து இந்த கொப்பரைக்கு விலை நிர்ணயம் பண்ணா என்ன மாதிரி விவசாயம் பலன் அடைவான். அது நடக்கணும், கவர்மெண்ட் தான் பண்ணணும், அரசாங்கம் தான் பண்ணணும். பரவாயில்ல, சரி எனக்கு வேலை இருக்குன்னு.